கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு தொடர் தியானமாக யோர்தானை குறித்தும் யோர்தானுக்கு முன்னும் யோர்தானுக்கு பின்னும் நடந்த சில காரியங்களையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலும் கூட இஸ்ரவேலின் மக்கள் எப்படி வனாந்தரத்தினுடைய முடிவாக யோர்தானை சந்தித்து கானான் தேசத்தின் ஆரம்பமாக யோர்தானை தேவன் தீர்மானித்தாரோ, அதே போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் இந்த வனாந்தரத்தினுடைய ஆளுகையிலிருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆளுகைக்குள் பிரவேசிப்பதற்கு யோர்தான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த யோர்தானை கடந்துதான் இப்பேற்பட்ட ஒரு நன்மையை நாம் அனுபவிக்கிறோம் என்று தலைமுறையும் அறியும்படியாக இஸ்ரவேலினுடைய மக்கள் அந்த யோர்தானை கடக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 12 கோத்திரத்து மக்களும் 12 கற்களை எடுத்துக்கொண்டு வந்து கில்காலில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப இந்த கில்கால்ல தான் தேவன் எதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, தலைமுறைக்கும் தேவனே இந்த தேசத்தை கொடுத்தார், தேவனாலே இந்த தேசத்தில் வாழ்கிறோம், தேவனே இந்த தேசத்தில் நம்மளை கொண்டு வந்து அமர்த்தினார் என்பதற்கு தலைமுறை அறியும்படியாக இந்த யோர்தானில கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் கூட அதே வசனத்தின் மையத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரத்தினுடைய எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அதாவது தேவனே ஒரு காரியத்தை முன்குறித்து வைத்து அந்த முன்குறித்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு நம்மை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார். அதாவது யோர்தான் எனப்பட்டது அது அந்த தேசத்துல பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்குது. நாம இருக்கிற தேசத்தை தேடி யோர்தான் வரல, யோர்தான் ஓடுகிற தேசத்தை நோக்கி கர்த்தர் நம்மை நடத்துறார். அந்த நடத்துகிற அந்த நேரத்தில் நீ யோர்தானை எப்படி கடக்க போற? இந்த யோர்தான் அப்படின்னா என்ன? யோர்தான் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது அப்படின்னு வேதாகமத்தினுடைய கடைசி பகுதியில தேவன் தேசத்தினுடைய வரைபடத்தை காண்பிக்கிறார். கானான் நாட்டில் இஸ்ரவேலர் குலத்தினரின் நிலப்பகுதிகள் அப்படின்னு ஒரு வரைபடம் இருக்குது. அந்த வரைபடத்துல தான் இந்த யோர்தான் எங்க ஆரம்பிக்குது, அந்த யோர்தானுடைய முடிவு எங்க அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம். லீபனேன், எர்மோன், தமஸ்கு என்கின்ற அந்த இடங்களில தான், இன்னி சொல்ல போனா எர்மோன்ல தான் இந்த யோர்தான் ஆரம்பிக்குது. இந்த எர்மோன்ல ஆரம்பித்து அப்படியே நேர்கோடாக கீழே இறங்கி வருது. கரெக்டா அது கலிலேயாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயுமே பிரிந்து போகாம முடிவு எங்க போய் முடியுதுன்னா சவக்கடல்ல போய் முடியுது. இந்த சவக்கடலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோம் தேசம் அப்படின்னு ஒரு தேசம் வருது. அப்ப எர்மோன்ல ஆரம்பித்து கலிலேயாவுக்குள்ள என்ட்ரி ஆகி கலிலேயா வழியாக இந்த யோர்தான் சவக்கடல்ல போய் முடியுது. ஏன் வேதத்துல இந்த நேர்கோட்டுல இந்த யோர்தான தேவன் ஓட வச்சு
இதை ஒரு வரைபடமாக்கி வேதாகமத்தினுடைய கடைசி பகுதியில் இதை கொண்டு வந்து சேர்த்தார் அப்படின்னா, இந்த யோர்தானோடு கூட நம்மளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் அடங்கியே இருக்குது. இந்த யோர்தானுக்கு உள்ள என்னென்னமெல்லாம் நடந்தது, யோர்தானுக்குள்ள போனவங்களுக்கு என்னமெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களும் நானும் அறியும்படியாகத்தான் இந்த யோர்தானினுடைய வரைபடத்தையும் யோர்தானை குறித்து வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த யோர்தானினுடைய அடையாளம் மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, கில்கால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கில்கால்ல தான் இந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பாக இந்த மகா பரிசுத்தமான ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையின்படியே யோர்தான்ல நிக்கிற போது யோர்தான் பின்னிட்டு திரும்புது. இந்த பின்னிட்டு திரும்பினதற்கு அடையாளமாகத்தான் அந்த யோர்தான் நதியிலிருந்து 12 கற்களை எடுத்துக்கொண்டு வந்து கில்கால்ல வைக்கிறாங்க. அப்ப கில்காலுக்கு போகிற போது அல்லது கில்காலை நம்ம பார்க்கிறப்போ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவனாலே நம்மை மேற்கொள்ள வைக்க முடியாத இடம் எனப்பட்டது எதுவுமே கிடையாது. இந்த தேசத்தை நம்ம கடந்து இன்னைக்கு இந்த தேசத்துல குடியிருப்பதற்கு பின்னணியில மிக மிக காரணமா இருக்கிறது யாருன்னா தேவன் தான். தேவன் கொடுத்த ஆலோசனையின்படிதான் ஆசாரியர்கள் வந்தாங்க. தேவன் கொடுத்த ஆலோசனையின்படிதான் ஆசாரிப்பு கூடாரம் வந்தது. தேவன் கொடுத்த ஆலோசனையின்படிதான் அங்க உடன்படிக்கை பெட்டி வருது. தேவனுடைய ஆலோசனையின்படிதான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மன்னா துளிர்த்த கற்பலகைகள் வருகிறது. இப்ப தேவனே இந்த யோர்தானை திருப்புவதற்கு யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுத்தார் என்று நீங்களும் நானும் அறியணும், தலைமுறையினும் அறிய வேண்டும் என்றுதான் 12 கற்கள் அங்க வைக்கிறார். ஒருவேளை உடன்படிக்கை பெட்டி இல்லாம போயிடலாம், யோர்தான்ல தண்ணி வத்தி போய்விடலாம். இதை சொல்லுவதற்கு ஒருவேளை ஊழியக்காரங்க இல்லாம போயிடலாம். ஆனா நட்டு வைத்த கல் தலைமுறையினருக்கும் அது போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 12 கற்களை கொண்டு வந்து யோர்தான்ல வைக்கிறார். இப்ப இந்த 12 கற்கள் வைக்கப்பட்டிருந்த யோர்தானுக்கு எலியாவும் எலிசாவும் வருகிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆகாபு ராஜாவினுடைய ஆட்சி காலத்தில் திஸ்பியனாகிய எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. இந்த எலியாவினுடைய தகப்பனார் யாரு, எலியாவினுடைய பிறப்பிடம் எது, எலியாவினுடைய வேலை என்ன என்பது வேதாகமம் முழுவதும் சொல்லல. ஆனா ஆகாபு ராஜாவின் காலத்துல எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே 3.5 வருடம் தேசத்துல மழை பெய்யாதுங்கிறாரு. எலியா சொன்ன வார்த்தையின்படியே 3 வருடம் 6 மாதம் தேசத்துல மழை இல்லை. இப்ப 3 வருடம் 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த எலியா திரும்பவும் ஆகாபு ராஜாவை தேவனுடைய வார்த்தையின்படி சந்திக்கிறாரு. அப்ப வானத்திலிருந்து அக்னி இறங்குறது, சகல இஸ்ரவேலரும் கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறாங்க. இப்ப இதெல்லாம் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலையும் 18வது அதிகாரத்திலையும். இப்ப 19வது அதிகாரத்துக்குள்ள வருகிற போதுதான் எலியா திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்றார். போதும் ஆண்டவரே, நான் என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. இப்ப தேவன் நல்லவர்களின் தேவனாகவே நேக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் நல்லவர்களின் தேவன் மாத்திரமல்ல, அவர் நல்ல தேவனும் நல்லவர்களை ஆக்குற தேவனுமாய் இருக்கிறார். அந்த நல்லவர்களை உருவாக்குற தேவனை அநேக நேரம் அறியாம நல்லவர்களுக்குத்தான் தேவன் என்று சொல்லி அநேக நேரம் நம்ம பார்க்கிற போது நாம் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைக்க தோணும். எலிசாவினுடைய ஊழிய அழைப்பு வருவதற்கு முன்பாக எலியாவினுடைய ஜெபம், நான் நல்லவன் அல்ல. கடைசியா இப்ப கர்த்தர் இந்த எலியாவுக்கு 3 மகத்தான ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். இதை 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தினுடைய கடைசி 5 வசனங்களில பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தினுடைய
கடைசி சில வசனங்களில் 16, 15, 16 வசனத்தையும் படிப்போம். அது கடைசியில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெக்கோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இங்கதான் இந்த எலிசா உள்ள வர்றார். இந்த எலிசா ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று ஒருவேளை அவர் ஜெபித்தாரோ ஜெபிக்கலையோ தெரியல. அதே போல எலிசா ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் பெற்றோர் ஜெபித்தாங்களோ ஜெபிக்கலையோ தெரியல. ஆனா தேவனுடைய அழைப்பு எலிசாவின் இடத்திலேயே கேட்காமலே எலியாவின் மூலமா எலிசாவுக்கு வருது. அது யாருடைய ஸ்தானத்திற்கு எலிசாவை அபிஷேகம் பண்றார்னா, எலியாவின் ஸ்தானத்திற்கு எலிசாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொல்றார். இப்ப எலியா செய்ய வேண்டிய 3 முக்கியமான வேலை. முதலாவது அவர் ஆசகேலை அபிஷேகம் பண்ணணும், 2வது யெகூவை அபிஷேகம் பண்ணணும், 3வது தான் எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். ஆனா இந்த எலியா ஆசகேலையும் அபிஷேகம் பண்ணல, யெகூவையும் அபிஷேகம் பண்ணல. தன்னுடைய வேலை முடிஞ்சா போதும், தான் எப்படி இந்த போராட்டத்திலிருந்து எப்படியோ வெளியே வந்தா போதுங்கிற மாதிரி நேரடியா எலிசாவினுடைய ஊருக்கு போறார். இந்த எலிசாவினுடைய ஊருக்கு போகும்போது அங்க 12 ஏர்மாடுகள் ஓட்டி கொண்டிருக்கிற எலிசாவை காண்கிறார். இப்ப எலிசாவை கண்ட மாத்திரத்தில் ஒருவேளை சாமுவேல் எப்படி சவுல் அபிஷேகம் பண்ணினாரோ, சாமுவேல் எப்படி தாவீது அபிஷேகம் பண்ணினாரோ அப்படி எல்லாம் அபிஷேகம் பண்ணல. அல்லது பின்னாட்கள் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எப்படி சாலமோன் அபிஷேகம் பண்ணாங்களோ அது மாதிரியே அபிஷேகம் பண்ணல. தன்மேல் வைத்திருந்த சால்வையை எடுத்து இப்பொழுது எலிசாவின் மேல போடுறார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சகல ஜனங்களுக்கு முன்பாக தன்மேல் இருக்கிற ஒரு வஸ்திரத்தை எடுத்து ஒரு ஏர்மாடு ஓட்டி கொண்டிருக்கிற அந்த மனிதன் மேல போட்ட மாத்திரத்தில் ஏதோ சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்பது எல்லோருக்குள்ளும் தெரியுது. அப்பொழுதுதான் எலிசா தன் தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்து விட்டு வரும்படி எலியாவின் இடத்துல கேட்கிறார். எலியா சொல்றாரு, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அதாவது உனக்கு தகப்பனும் தாயும் முக்கியம்தான். தகப்பனும் தாயும் இல்லாம இந்த பூமியில யாரும் வர முடியாது. ஆனா தேவன் ஏதோ ஒரு தேவைக்காக உன்னை அழைக்கிறப்ப தகப்பனையும் தாயையும் தேவனை விட முதன்மைப்படுத்தினா சொல்ல முடியாது, அவர்களை நீ இழக்க வேண்டியது கூட வரலாம் என்று நினைத்துக்கொள் என்று சொல்லிட்டாரு. இவர் 12 ஏர்மாடுகளையும் அந்த ஏரை எல்லாம் உடைச்சி எரிச்சு அந்த எருதிகளை எல்லாம் துண்டு துண்டா வெட்டி எல்லாருக்கும் விருந்து வைத்து, இப்ப கர்த்தருடைய அழைப்பு பெரிது என்று சொல்லி தகப்பனையும் தாயையும் விட்டு, தன்னுடைய வேலையை விட்டு, தன்னுடைய இனி சொல்ல போனா ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டு இப்ப யாரே தஞ்சம் என்று வந்திருக்கிறார்னா எலியாவே தஞ்சம் என்று வந்திருக்கிறார். காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. எலியா ஒரு இடத்துல கூட என்னுடைய ஸ்தானத்துக்குத்தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார் என்று எலிசாவின் இடத்திலையும் சொல்லல. இந்த எலியா ஆங்காங்கே வேதாகம கல்லூரி மாதிரி அன்றைக்கு தீர்க்க தரிசன சொல்லுகிற கூட்டங்களை உருவாக்கி இருந்தார். ஒரு 50 பேரா உருவாக்கி இருந்தார். அவர்களிடத்திலையும் போய் சொல்லல. ஆனா அழைப்பு எனப்பட்டது அனைத்தையும் இழந்து அழைத்த அந்த ஸ்தானத்தை பிடிப்பதற்காகவே எலிசாவை வழி நடத்துகிறது. எலிசா ஏன் இப்படி இருக்கிறாரு தெரியல, அவருக்கே தெரியல. நான் ஏன் பிரதர் இப்படி மாறினேன், எனக்கு ஏன் பிரதர் இப்படி ஒரு பரியாசங்கள் வருது, நான் ஏன் இவ்வளவு அவமானத்தை சந்திக்கிறேன் எனக்கே தெரிய மாட்டேங்குது. நானும் 10ஓட 11 அத்தோட நானுமா வாழ்ந்துடலாமே, ஆனா என்னால வாழ முடியலையே. என்னன்னா
கர்த்தர் இந்த மனிதனை அந்த ஊர்ல இருந்து தூக்குனார். இன்றைக்கு கர்த்தராலே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இப்ப கடைசியா எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வந்தபோதுதான் கில்கால்ல ஆரம்பமாகுதுங்க. எப்படி கில்கால் வரும் சந்ததிக்கு ஒரு அடையாளமாய் 12 கற்களை அந்த நாட்களில் யோசுவாவின் மூலமாய் கர்த்தர் எடுத்து வைத்தாரோ, அதே கில்கால்ல இருந்துதான் இன்றைக்கு எலியா எலிசாவினுடைய பிரயாணம் உருவாகுது. இப்ப கில்கால்ல இருந்து புறப்படுகிற போதுதான் எலியா எலிசாவை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் என்னை எரிகோ வரைக்கும் போக சொல்றாரு, நீ இங்கே இரு. இன்னைக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மளை எந்த ஸ்தானத்துல இருக்கணும்னு பிளான் பண்ணாரோ அந்த ஸ்தானத்துக்கு நேரா போகாதபடி பலவிதமான காத்துகள் அடிக்கும். எப்படி அன்றைக்கு யாக்கோபு பலிபீடம் கட்டுவதற்காக தேவன் முன்குறித்த இடத்தை நோக்கி பிரயாணப்பட்டு வருகிற போது சீகேமின் ராஜாவும் ராஜாவினுடைய மகனும் யாக்கோபின் குடும்பத்துக்கு நேரா காற்று மாதிரி அடித்தாங்களோ, அது மாதிரி அதுபோல லோத்துவுக்கு எப்படி சோதோகுமோர பட்டணத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்கிற அந்த மலைக்கு ஓடி போக முடியாதபடி சோவார் காற்று மாதிரி இழுக்குதோ, அது மாதிரி பலவிதமான காற்றுகள் உபதேசங்களாக வரலாம், மனிதர்களாக வரலாம், ஆலோசனைகளாக வரலாம், வேலையா வரலாம். ஆனா இங்க எலிசா தேவனுடைய மனுஷன் தானே சொல்றாரு கில்கால்ல இருக்க சொல்லி, நம்ம இங்க இருந்தரலாமே அப்படின்னு அந்த இடத்தை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படியாமையின் தன்மை மாதிரி தான் தெரியுது. ஒரு தலை சிறந்த ஊழியக்காரர், தன்னை ஊழியத்துக்கு அழைத்தவர், இந்த தேவ மனிதனே இப்ப சொல்றாரு நீ இந்த இடத்துல இருனா, எலிசா சொல்றாரு இல்ல நான் உன் கூடயே வருவேன். இப்ப அங்கிருந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா பெத்தேலுக்கு வர்றாங்க. பெத்தேலையும் அதே மாதிரி தான் நடக்குது. கர்த்தர் என்னை எரிகோ வரைக்கும் போக சொல்றாரு, நீ இங்கே இரு அப்படிங்கிறாங்க. இப்ப அங்கே இருக்காதபடி இந்த எலிசா மறுபடியும் இந்த கில்கால்ல என்ன ஒன்று ஜெபம் பண்ணாரோ அதே ஜெபத்தை பண்றார். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் விடமாட்டேங்கிறார். இப்ப பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல உனக்கு தலையாயிருக்கிற எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்வாரே, இனி நீ என்ன செய்வ? நீ எங்கள்கிட்ட தானே வரணும். அடுத்து இது வரைக்கும் எலியா உன்னை பார்த்துக்கிட்டாரு, உன்னை யாரு பாடுத்து பார்த்துக்குவா? இந்த தீர்க்க தரிசன கூட்டத்தில் நீ எங்களுக்கு கீழே கட்டாயம் வந்துதான் ஆகணும் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, தேவாலயத்துக்குள்ள இருக்கிறவங்களே தேவனையும் தேவனுடையவைகளையும் பரியாசம் பண்ணனா தேசம் எப்படி கர்த்தரை அறியும்? இன்றைக்கு கூட பாருங்க, கடந்த நாட்களில சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளை சர்ச்சு பாஸ்டருக்கு அகைன்ஸ்டா கேஸ் போடுறேங்கிறாங்க. இதுக்கு சரியானபடி பிஷப் கோஆபரேட் பண்ணலைன்னா பிஷப் மேலேயே கேஸ் போடுறேங்கிறாங்க. இவங்க யாரு? ஏதோ கர்த்தரை அறியாத மக்கள் கிடையாதுங்க. இதே பாஸ்டர்கிட்ட கம்யூனியன் எடுத்தவங்க, இதே பாஸ்டர் வீட்டில் ஜெபம் பண்ணி வீடு திறப்பு விழா பண்ணப்பட்டவங்க, இதே பாஸ்டர் முன்னாடி தான் திருமண பிள்ளைக்கு நடத்தி வச்சவங்க, பிள்ளைகளை டெடிகேட் பண்றவங்க இன்றைக்கு ஊழியக்காரங்க மேலேயே கேஸ் போடுற அளவுக்கு விசுவாசிகள் தேவாலயத்துக்குள்ளே உள்ள உட்காந்துருக்கிறாங்க. அதனாலதான் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை தேவனுடைய வீட்டில் துவங்குறாராம். அப்ப இந்த பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்தரர் இன்றைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு, நாமளும் எலியா கூடயே போலாம், இந்த மேன்மையான மகிமையான இந்த அனுபவத்தை நாமளும் பார்க்கலான்னு சொல்லல, அங்கேயே பரியாசம் பண்ணுகிறாங்க. இப்ப எலியாவும் எலிசாவும் இப்ப எரிகோக்கு வந்தாச்சு. இப்ப எரிகோலையும் அதே கூட்டம் தான். என்ன ஊரு மாறி இருக்குது, லாங்குவேஜ் மாறல. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, தமிழ்நாட்டை விட்டு பாம்பேக்கு போயிருப்பாங்க, தமிழ்நாட்டை விட்டு டெல்லிக்கு போயிருப்பாங்க,
தமிழ்நாட்டை விட்டு பீகார் போயிருப்பாங்க, தமிழ்நாட்டை விட்டு அமெரிக்கா போயிருப்பாங்க. ஆனா மனசு மாத்திரம் பரலோகத்தின் பக்கம் திரும்பி இருக்காது. அதே பாவம் நிறைந்த இருதயம், அதே பரியாசம் பண்ணுகிற இருதயம், ஊரு மாறினாலும் ஆள் மாறவே இல்லை. இப்ப இந்த எரிகோல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் என்ன சொல்றாங்கன்னா, உன் தலையாய் இருக்கிற எலியாவை கர்த்தர் எடுத்துக் கொள்வாரு, இனி நீ என்ன செய்வ? அதாவது ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சார், ஒரு ஏழைய பரியாசம் பண்ணுகிறவனுக்கே கடவுளை நிந்திக்கிறான், அந்த ஏழையாய் படைத்த கடவுளை நிந்திக்கிறான் என்று வேதம் சொல்றப்ப, தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிற எலியாவின் ஸ்தானத்திற்கு தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருக்கிற இந்த எலிசாவை நாம நிந்திக்கிறோமே, பரியாசம் பண்ணுகிறோமே, இந்த எலிசாவை அழைத்த தேவன் இதற்கு நியாய தீர்ப்பு செய்வாரா செய்ய மாட்டாரா என்கின்ற ஒரு இது இல்லைங்க. அதனால இந்த எரிகோல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்னால இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிலம், பால் நிலம், தண்ணீரும் கேட்டது. இத ஒரு டிராப் தண்ணீரை கூட மாற்ற முடியல. ஆனா சங்கீதம் ஒண்ணு சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நீ நடக்காத, பாவிகள் வழியில நிக்காத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. ஆனா இங்க தேவனுடைய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவங்க, இந்த எலியாவின் மூலமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறவங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எலியாவினுடைய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய எலிசாவை பரியாசம் பண்றாங்க. இதற்கு அப்புறம்தான் இவங்க யோர்தானுக்கு முன்னாடி வருகிற போது பெத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் பார்த்து கொண்டே இருக்கிறப்ப, என்றைக்கு எலிசாவின் மேல ஒரு சால்வையை போத்தினாரோ அந்த சால்வையை வாங்கி இப்ப எலியா யோர்தானை முறுக்கி அடிக்கிறாரு. யோர்தான் ரெண்டாக பிளக்குது. இப்ப எலியாவும் எலிசாவும் யோர்தானுக்கு உள்ள வந்தாச்சு. இப்ப யோர்தானுக்கு உள்ள வந்த உடனே தண்ணி மூடிடுச்சு. இப்ப யோர்தானின் மையத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இந்த யோர்தானுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம்தான் எலியாவுக்கே தன்னோடு கூட இருக்கிற எலிசாவினுடைய அழைப்பு என்ன, அவரை எந்த இடத்துல தேவன் வைக்க விரும்புகிறார் என்கின்ற எண்ணமே வருது. இவர் கில்கால்ல இருக்கும்போது உன் வேண்டுதல் என்னன்னு கேட்கல. இவர் பெத்தேலுக்குள்ள வந்த போது உன் வேண்டுதல் என்னன்னு கேட்கல. இவர் எரிகோவுக்குள்ள வந்த போது உன் வேண்டுதல் என்னன்னு கேட்கல. ஆனா இப்பொழுது யோர்தானுக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எலியாவே எலிசாவை பார்த்து கேட்கிறாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் உன் வேண்டுதல் என்ன அப்படிங்கிற. யோசிச்சு பாருங்க, சில பெற்றோர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா பிள்ளைகளுக்குள்ள தேவன் எதை வைத்திருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு தேவன் எதை கொடுக்கணும்னு விருப்பத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிவாங்க. ஆனா பெற்றோரே அந்த இடத்துல இல்லைன்னு வைங்களேன், பிள்ளைகளை நம்ம கொண்டு போய் நிறுத்துற இடமும் தப்பாத்தான் இருக்கும். இன்னைக்கு அநேகர் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புறாங்க. ஆனா கர்த்தர் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்துல நிறுத்துவதற்கு நம்மள்ட்ட கொடுத்தாரா, உன்னதமான ஸ்தானத்துல நிறுத்துவதற்கு கொடுத்தாரா? ஆபிரகாமை பார்த்து கூட கர்த்தர் சொல்றார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. சார், உத்தமத்தை விட உயர்வு பெருசே கிடையாதுங்க. உயர்வுங்கிறது இன்றைக்கு வரும் நாளைக்கு போயிடும். ஆனா உத்தமம்ங்கிறது செத்தாலும் அது பேசப்படணும். அப்ப இந்த எலியா ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல எலிசாவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் மேலான இடத்துல இருக்கிறாரு. ஆனா அவர் இந்த எலிசாவை இருக்க சொன்ன இடம் எது தெரியுங்களா? நீ கில்கால்ல இரு, நீ எரிகோவில இரு, நீ பெத்தேல்ல இரு. அதே போல எத்தனையோ ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகள், விசுவாசிகளுடைய பிள்ளை, அந்த பிள்ளைகளுடைய ஆம்பிஷன் என்னன்னு கேட்டு பாருங்க. நான் டீச்சர் ஆகணும், அப்புறம் நான் டாக்டர் ஆகணும், அப்புறம் நான் இன்ஜினியர் ஆகணும், அப்புறம் நான் IAS படிச்சு கலெக்டர் ஆகணும்
அப்புறம் நான் வெளிநாட்டில் போய் வேலை செய்து நிறைய பணம் சம்பாதிக்கணும். சரி, இதெல்லாம் சம்பாதிச்சு இதெல்லாம் பண்ணிட்டா பரலோகத்தில் நீ வந்த உடனே வாமா, நீ இந்தியாவில் பிறந்த, நீ அமெரிக்காவில் வந்து வேலை செஞ்சு இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சுட்ட, பரலோகம் உனக்காக காத்திருக்குன்னு சொல்ல போதா? அல்லது நீ இவ்வளவு அரசு பணியில வேலை செஞ்ச, இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்கிற, தேசத்துல இவ்வளவு வீட்டை கட்டி இருக்கிற, வாகனத்துல வாங்கி இருக்கிற, பரலோகத்தை உன்னை வான்னு வெல்கம் பண்ண போதா? இப்ப கர்த்தர் எதற்காக கொடுத்தார்? அன்றைக்கு எலிசாவை எலியாவின் கையில கர்த்தர் எதற்காக கொடுத்தார்னா, எலியாவே நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவன் இன்னார் என்று உலகத்துல வாழ்ந்து காண்பித்த மனுஷன், உன் கையில கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளையும் உன்னுடைய ஸ்தானத்துக்கு மாத்துன்னு தான் கொடுத்தார். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்களிடத்தில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு ஊழியக்காரருடைய பிள்ளைகளிடத்துல கிடையாது. ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த எத்தனையோ பேரிடத்துல இருந்த அந்த கண்ணீரின் ஜெபங்கள் இன்றைக்கு ஊழியக்காரருடைய பிள்ளைகள்கிட்ட கிடையாது. எத்தனையோ விதங்கள்ல சாக்ரிஃபைஸ் பண்ணி மன்னித்து பாடுகளை சகித்திருந்த ஊழியக்காரர்களிடத்துல, ஊழியக்காரருடைய பிள்ளைகளிடத்துல அது கிடையாது. ஏன்னா இவங்க எங்க கொண்டே வச்சுட்டாங்கன்னா பிள்ளைகளை எரிகோல வச்சாங்க, இல்லைன்னா கில்கால்ல வச்சுட்டாங்க, பெத்தேல வச்சுட்டாங்க. தன்னை மாதிரி இன்னைக்கு என் பிள்ளை இருக்குதான்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பெற்றோர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மள்ட்ட கொடுத்ததை நிச்சயமா ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஒருவேளை ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தாலுமே, மாம்ச பிள்ளைகளா இருந்தாலுமே, கர்த்தர் கொடுத்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் சொன்ன இடத்துல தான் கொண்டு வைப்போம். ஆபிரகாம்கிட்ட கூட வயது சென்ற போது ஈசாக்கை கொடுத்தாரு. நீ மோரியா மலைக்கு கொண்டு வந்து உன் பிள்ளைய பலி செலுத்து, தகன பலினாரு. கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு ஆபிரகாம் தலைமுறை தலைமுறைக்கும் தகப்பனாய் இருக்கிறார். இப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, எலியாவினுடைய இந்த கேள்வி இப்ப யோர்தானுக்குள்ள வந்துதான் வருது. இப்ப யோர்தானுக்குள்ள வந்த உடனேயே இப்ப எலிசா மனம் திறந்து பேசுறார். ஏன்னா இப்ப கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஆனா அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனா அவருக்கு கிரிட்டிசைஸ் பண்ண தெரியாது. எலியா கிடையாது. எலியா கிரிட்டிசைஸ் பண்ணினதை ஃபாலோ பண்ணி தான் அந்த 50 பேரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா இந்த யோர்தானின் நாயகன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த யோர்தான் எங்க ஆரம்பித்ததுன்னா எர்மோன். எர்மோன் என்றால் என்ன அர்த்தம்னா பரிசுத்தம்னு அர்த்தம். அப்ப பரிசுத்தத்துல இருந்து உற்பவதியாகி கலிலேயா வழியா வந்து அநேகரை பரிசுத்தப்படுத்தி சபக்கடல்ல போய் தன்னுடைய ஹிஸ்டரியை முடிக்கிற இந்த யோர்தானுக்குள்ளே பேசப்படுகிற அத்தனையோ பரலோகத்தின் தேவனிடத்துல பகிரங்கமாய் கேட்கப்படுது. இப்ப கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் உற்று கவனிக்கிறாருங்கிற மாதிரி இந்த எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டு போற வார்த்தைய பரலோகத்தின் தேவன் கேட்கிறார். இந்த கேட்ட மாத்திரத்துலதான் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அப்ப இங்க எது வந்தது, யாரை பிரித்தது என்று வேதம் தெளிவா சொல்லுது. எலியாவை பார்த்து எலிசா கேட்கிறாரு, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு. எலிசாவை பார்த்து எலியா சொல்றாரு, அரிதானவைகளை கேட்டாய். இந்த எலியா அரிதான காரியங்களை செய்யவே இல்லையா? 3.5 வருடம் தேசத்துல மழை பெய்யாதுன்னு சொன்னது அரிதான காரியம். ஆனா எலியாவின் வார்த்தைக்கு பரலோகம் கீழ்ப்படிந்து இப்ப பரலோகம் 3.5 வருஷம் மழை அடைச்சிருந்தது. திரும்ப 3.5 வருடம் வானம் அடைக்கப்பட்டிருக்குது. இந்த எலியாவினுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி இவர் ஜெபம் பண்றார். கர்மேல் பர்வதத்தில் திரும்ப மழை பெய்யுது. இதை யாக்கோபு கூட தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதுறாரு, நம்மை போல் பாடுள்ள மனுஷனாகிய எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணின போது 3.5 வருடம் வானம் அடைக்கப்பட்டதுங்கிறாரு. பின்பு அவர் கருத்தாய் ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டதுங்கிறார். அப்ப எலியா அரிதான காரியத்தை இதற்கு முன்னாடி செஞ்சிருக்கிறார். அடுத்து
ஒரு சாரிபாத்துங்கிற ஒரு ஊருக்கு போறார். இந்த சாரிபாத்தினுடைய விதவையின் மகன் இறந்து போயிட்டான். இப்ப இந்த ஜெபம் பண்ணி விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். இதுவும் அரிதான காரியம் தான் சார். காக்கா இவருக்கு ஆகாரம் கொடுத்தது சார். அந்த கேரித்தாற்றன் தண்ணீரை அவர் குடிச்சிட்டு இருந்தார். அரிதான காரியங்கள். உலக தோற்றத்திலிருந்து எலியாவின் நாட்கள் வரைக்கும் இப்படி பகிரங்கமா கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிறதற்கு வானத்திலிருந்து வெளியரங்கமாய் அக்கினி வந்து எந்த வழியும் அப்படி எடுத்துட்டு போல. மனோபாவும் மனோபாவினுடைய மனைவியும் பலி செலுத்தினாங்க. அது அங்க எடுத்துட்டு கொள்ளப்பட்ட போனது. ஆனா இங்க சவால் விட்டு எலியா பாகால் தீர்க்கதரிசிக்கு ஒரு காளையும் தனக்கு ஒரு காளையை தெரிந்து கொண்டு அவர்களிடத்துல ஒரு காளையை கொடுத்து, நீங்க பாகாலை நோக்கி கூப்பிடுங்க, பாகால் தெய்வம் என்றால் வானத்திலிருந்து வந்து அக்னி இறக்கட்டும், இல்ல யெகோவா தெய்வம் என்றால் அதை பார்க்கலான்னு சவால் விட்டு பலிபீடத்தை செப்பனிட்டு இவர் காளையை வைத்து இப்படி வெளியரங்கமாய் அரிதான காரியத்தை செய்த எலியா இப்ப யோர்தான்ல வந்து இவர் ரெட்டிப்பான வரங்களை கேட்கிற போது, ஜெபிக்கலாப்பா, கர்த்தர் உன்னை என் கூட சேர்த்தி இருக்கிறாரு, கர்த்தர் தான் உன்னை என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு, கர்த்தருக்கு அரிதானது ஒன்றும் இல்ல, நிச்சயமாலுமே கர்த்தர் செய்வார் என்று சொல்ல அரிதானதை கேட்டாய் என்ற போது அங்கதான் எலியாவுக்கும் எலிசாவுக்கும் தேவன் ஒரு பிளவை ஏற்படுத்துறார். இனி மறுபடி எலியா பேசாதபடிக்கு, இனி மறுபடி எலியாவின் இடத்துல இந்த எலிசா கேட்காதபடிக்கு ஒரு சுழல் காற்றிலே எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்ப அங்க வந்தது என்ன அப்படின்னா, 2 அண்ணா வந்தது. ஒன்று அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வந்தது, மற்றொன்று சுழல் காற்று வந்தது. அப்ப இந்த சுழல் காற்றை கர்த்தரே என்ன பண்றாரு, எலியாவுக்கு அனுப்புறார். அக்கினி ரதத்தையோ அக்கினி குதிரையோ தேவன் எலிசாவுக்காக அனுப்புறார். ஆனா எலியாவுக்காக வந்த அக்கினி ரதமோ அக்கினி குதிரையோ என்றுதான் எல்லா பிக்சர்லையும் பார்க்கலாம். எத்தனையோ பேர் பாருங்க, ஒரு பிக்சரை போடுகிற போது எலியா இதோ அக்கினி ரதத்திலேயும் அக்கினி குதிரையிலையும் போற மாதிரி எதுவும் காப்பாங்க. ஆனா எலியா அக்கினி ரதத்திலையும் அக்கினி குதிரையிலையும் போகல, எலியா சுழல் காற்றுல போனார். அப்ப இந்த அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் எங்க? இந்த அக்கினி குதிரையோ அக்கினி ரதமும் எலிசாவுக்காக யோர்தான்ல வந்திருக்குமானா அதை ஏன் எலிசா கவனிக்காம போயிட்டார்? நிறைய நேரம் நம்மளுடைய இருதயமும் எகிப்தை விட்டு விடுதலையாய் வந்திருப்போம், எகிப்தினுடைய மக்களை விட்டு விடுதலையாய் வந்திருப்போம், எகிப்தினுடைய ஆகாரத்தை விட்டு விடுதலையாய் வந்திருப்போம். ஆனா இருதயத்துக்குள்ள எகிப்து இருக்கும் பாருங்க. அதுபோல எலியா சுழல் காற்றுல பரலோகத்துக்கு போயிட்டாரு. இந்த எலிசாவுக்காக அக்கினி ரதமும் குதிரையும் வந்திருக்குது. இதை பார்க்காத எலிசா இந்த பரலோகத்துக்கு போன எலியா எங்கே என்று ஒரு வார்த்தையை சொல்றார். சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு 12வது வசனத்துல, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அப்ப யோசிச்சு பாருங்க, 2 துண்டாக கிழித்திருக்கிறான். எதை 2 துண்டாக கிழித்தான் அப்படின்னா, எலிசா தன்மேல உடுத்தி இருந்த வஸ்திரத்தை 2 துண்டாக கிழிச்சிருக்கிறார். சில நேரங்களில் நம்ம இருதயம் பாருங்க, ஒரு இடத்துல யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்துட்டு கர்த்தரிடத்தில் வாருங்க. யாரோ சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய தேவ வாக்கா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒருவேளை அன்றைக்கு எலிசாவினுடைய வாழ்க்கையில பாருங்க, எதெல்லாம் தேவ வாக்கா இருந்திருக்கும். ஒருவேளை அந்த நாட்களில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் அந்த நாட்கள உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்லியிருப்பாங்க, இவர் தான் இஸ்ரவேலுக்கு தகப்பன், இவர் இல்லைன்னா அனாதியா போயிருவாங்க,
இஸ்ரவேலுக்கு யாரும் தகப்பனாக முடியாது. சொல்ல போனா இஸ்ரவேலையே தகப்பனாக்கியவர் யாருன்னா கர்த்தர் தான். அந்த பையன் பேரு யாக்கோபுன்னு தான் பிறந்தான். ஆனா என்றைக்கு இதே யோர்தானுக்கு பக்கத்துல யாப்போக்கு என்கின்ற ஒரு ஆற்று கரையில போய் ஒரு தேவதூதனோடு கூட போராடி தன்னுடைய பெயரை இஸ்ரேல் என்று மாற்றினார்னா, அவர் மாற்றல, தேவனாலே அவருடைய பெயர் மாற்றப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவனாலே நமக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கும்னா, தேவனே நம்மளுடைய தகப்பனா இருப்பார் என்றா வேற யாரையும் அந்த ஸ்தானத்திற்கு விடவே மாட்டார். தேவனுடைய ஸ்தானம் அது தேவனுடைய ஸ்தானம் தான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, எலிசாவே இஸ்ரவேலுக்கு தகப்பனும் ரதங்களும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று எலியாவை பார்த்திருப்பார்னா. தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், தேவனால் பெயரிட்டு அபிஷேகம் பண்ணு என்று சொல்லப்பட்ட மனுஷன். இப்ப அவரே இப்ப என்ன பண்றாரு, எலியாவை பார்த்து ஹீரோயிசம். எத்தனையோ பேர் பாருங்க, தங்களை தேவன் நடத்துவதற்கு தடையாய் வைத்திருக்கிற இருதயம். இதைத்தான் வேதம் சொல்லுது. எலிசா தன் வஸ்திரத்தை கிழித்தார் பாருங்க. தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய கற்பனைகள், இவைகளை எல்லாம் உடைச்சு தேவனுடைய கற்பனையை நம்ம கற்பனையாய் மாற்றி, தேவனுடைய எண்ணங்களை நம்மளுடைய எண்ணங்களாய் மாற்றாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில யோர்தானை கடக்கவே முடியாது. எலிசாவினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. அம்மா அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது. இன்னும் கூட இருந்த எலியா கூட இதுவரைக்கும் கூட்டிக் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. இனி எப்படி இந்த இடத்திலிருந்து முன்னேறுவது? இது மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில வருபாருங்க. நெருக்கடியான சூழ்நிலை, நம்ம சந்திக்கிற பிரச்சனையை வெளியாட்டியும் சொல்ல முடியாது. இப்படி வெளியில யாரும் சொன்னாலும் நமக்கு வந்து அது உதவி செய்ய முடியாது. அது அம்பாரத்தில் கதறுகிறது போலவாமா. அம்பாரத்தில் கதறுகிறதுனா என்னன்னா, ஒருவேளை இந்த நாட்களில அநேக மருத்துவமனைகள் வந்துருச்சு, அநேக ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் வந்துட்டாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுறாங்க, ஹார்ட் சர்ஜரியே பண்ணிடுறாங்க. ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக இவ்வளவு மருத்துவமனைகள் டாக்டர்ஸ் இல்லாத நாட்களில யாரோ ஒருவன் கீழே விழுந்து கால் உடைஞ்சு போயிருச்சு, எலும்பு முறிவு வட்டுச்சுன்னா அங்க ஒரு ஆபரேஷன் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அங்க அனஸ்தீசியாவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நேரடியா அந்த உடைஞ்ச எலும்பை முறுக்கி மறுபடியும் ஒன்னா வச்சு கட்டி அந்த இடத்துல கதறுகிற ஒரு கதறல் தான் அம்பாரத்துல கதறுகிறது. ஒருவேளை நார்மல் டெலிவரிக்காக ஒரு பெண்மணி அம்பாரத்துக்குள்ள உள்ள போயிட்டாங்கன்னா அங்க தாயோ தகப்பனோ யாருமே வர முடியாது. இந்த அம்மாவில் இருக்கிற வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த குழந்தைய அந்த மருத்துவச்சி வந்து அவ்வளவு போர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய வெளியெடுக்கும் போது அது கதறி கூப்பாலிடுகிற இடம்தான் அம்பாரம் என்று சொல்லப்படுகிற ஸ்தானம். அப்ப இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அம்பாரத்துக்கு கூட்டிட்டு போவார். இந்த அம்பாரத்துல வேற யாருமே உதவி செய்ய முடியாதுங்க, யாருமே வர முடியாது. அங்க எந்த அனஸ்தீசியாவும் கிடையாது. எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றது? அந்த எலிசாவினுடைய நிலைமையே இதேதான். இதுவரைக்கும் கூட இருந்த எலியா கை கழுவிட்டு போயிட்டாரு. எத்தனையோ பேர் பெண்கள் அழுகிறது. என் கூட 40 வருஷமா குடும்ப வாழ்க்கை நடத்தினாருங்க, திடீர்னு இப்படி இறந்து அனாதையா எங்களை விட்டுட்டு போயிட்டாருங்க. எங்க அப்பா எங்களை கண்ணுங்கருத்துமா பார்த்தாருங்க, இப்படின்னு அனாதையா எங்களை விட்டுட்டு போயிட்டாருங்க. சார், இந்த உலகத்துல எல்லோரும் ஒரு நாள் யாரோ ஒருவரால் அனாதியாக்கப்படுவோம். அவங்க அனாதியாக்கல, அவர்களுடைய பீரியட் முடிஞ்சது, அவங்க போயிட்டாங்க. எப்படி ஒரு கிளாஸ்ல 45 மினிட்ஸ் ஒரு பீரியட் இருக்குதோ அதே போலதான் ஒரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர், கணவன், மனைவி சொல்ல முடியாது. சில நேரம் பீரியட் கம்மியாயிரலாம், அவங்க எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் குறைஞ்சிடலாம், இமீடியட்டா அந்த கிளாஸை முடிச்சுட்டு அவங்க போறது மாதிரி
இந்த உலகத்துல இருக்கிற எல்லோரும் ஒரு நாள் நம்மளை விட்டு கட்டாயம் போவாங்க. ஆனா அந்த நேரத்துல நமக்கு தகப்பனை காட்டிலும் 1000 மடங்கு அன்பு கூறுகிற ஒரு தேவன் பக்கத்திலேயே நிற்கிறார் என்பதை நம்ம பார்க்காம போயிருவோம். இதுதான் எலிசாவினுடைய நிலையே. இதுதான் சார். அக்னி ரதமும் அக்னி குதிரையை வந்து எலிசாவை ஆதரிக்கும்படியா நிக்குது. ஆனா எலிசாவுக்கு அக்னி ரதமும் தெரியல, அக்னி குதிரையும் தெரியல. சுழல் காட்டுல மேல போன எலியாதான் தென்படுறாரு. எங்க மனதெல்லாம் எலியா. அதுக்கப்புறம் எலியா வானத்திலையும் இல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த நேரத்துல தான் எலியாவை கர்த்தர் எலிசாவை அபிஷேகம் சொன்ன போது எலிசாவின் மேல போத்தப்பட்ட சால்வை அதே இடத்துல இருக்குது. இப்ப அதை எடுக்கிறார். அப்ப இந்த சால்வை வருவதற்கு முன்பாக எலிசாவினுடைய ஜெபம் வேற, இந்த சால்வை வந்ததுக்கு அப்புறம் எலிசாவினுடைய ஜெபம் வேற. இந்த சால்வை வர்றதுக்கு முன்னாடி எலியாவை பார்த்து எலிசா ஜெபம் பண்றாரு. என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று எலியாவை நோக்கி கதறார். ஆனா இப்ப சால்வை எடுத்ததுக்கு அப்புறம் 14வது வசனம் சொல்லுகிறது, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே? இப்ப தாங்க ஜெபமே மாறுது. இந்த சால்வை கைக்கு வர்ற வரைக்கும் கர்த்தர் எங்கன்னு ஜெபிக்கல, எலியா எங்கன்னு ஜெபம் பண்ணாரு. இப்ப சால்வை வந்ததுக்கு அப்புறம் எலியாவை தேடணும்னு என்ன வரல, இந்த சால்வை என் தேவனாலே எனக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அபிஷேகத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் வேறங்க. ஆர்டினரியா பண்டமண்டலா ஜெபிக்கிற ஜெபம் வேற. இன்னைக்கு நிறைய நேரம் பண்டமண்டல ஜெபத்திலேயே தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் போயிட்டு இருக்குது. இந்த உலகம் ஆவிக்குரிய மண்டலத்துல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய காரியங்கள்ல மாம்சத்தோடு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கட்டாயம் பாருங்க அந்த இடத்துல நமக்கு எந்த மாறுதலும் வராது. சில பிள்ளைகளுக்குள்ள ஏதோ ஒரு தீய ஆவியினுடைய போராட்டமா இருக்கும். ஆனா அந்த பிள்ளை அடங்காமலே இருக்கும். நம்ம என்னதான் அடிச்சாலும் என்னதான் கண்டிஷன் பண்ணாலும் பிள்ளை மாறாது. ஏன்னா பிள்ளைக்குள்ள ஒரு வல்லமை வேலை செய்து கொண்டிருக்குது. அதே போலதான் இங்க எலிசாவின் மேல கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை இப்ப கையில் எடுக்கிறார். இந்த சால்வையை எடுத்துட்டு தான் ஜெபமே ஃபர்ஸ்ட் மாறுது. எலியாவின் தேவன் எங்கே? தேவன் மாத்திரம் எலியாவோட ஆட் ஆகலைனா, எலியா மாத்திரம் தேவனோடு சேரலைனா, அந்த நாட்கள்ல வாழ்ந்த 10ஓட ஒரு 11வது மனிதனா எலியாவினுடைய பெயரும் மறக்கப்பட்டு போயிருக்கும். தேவனாலதான் எலியா இந்த இடத்தை அடைந்தாரு. தேவனாலதான் எலியா என் வீட்டை தேடி வந்தாரு. தேவன் தான் என்னை அவருடைய ஸ்தானத்திற்கு அபிஷேகம் சொன்னாரு. இப்ப தேவனை மையப்படுத்துகிறது தான் ஜெபமே. எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் இடத்துல கொடுக்கப்படுகிறதற்கு முன்னாடியே முதல்ல அழைக்கப்பட்ட போதே இந்த சால்வை போடப்பட்டது. இப்ப இந்த சால்வையை எடுத்துட்டு எலியாவின் தேவன் எங்கே என்று தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இந்த இக்கரையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த உலகம் நம்ம நல்லா இருந்தா நம்ம நல்லா பேசுங்க. நம்ம ஏதோ ஒரு இடத்துல தடுமாறிட்டோம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு அனாதியாய் தனிமையா நிக்கிறோம் அப்படின்னா நம்மளை வச்சு ட்ரோல் பண்ற மாதிரி வேற யாரையும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இந்த எலிசா எலியாவோடு புறப்பட்டு வருகிற போது எரிகோல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரரை எப்படி ட்ரோல் பண்ணாங்க தெரியுங்களா? யோர்தான்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர், பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர், இவங்க எல்லாமே பரியாசம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இந்த அபிஷேகத்தோடு இக்கரைப்பட்ட போதுதான் அதே எரிகோவுல கிட்டத்தட்ட ஒருவேளை ஒரு அரை நாளைக்கு முன்னாடியா இருக்கலாம், எலியாவோடு போன போது அவ்வளவு அவமானங்களும் நிந்தைகளையும் சம்பாதித்த எலிசா இன்றைக்கு எலியா திரும்பி வரல.
எலியாவை பயன்படுத்தின கர்த்தருடைய அபிஷேகம் திரும்பி வருது. இந்த அபிஷேகத்தோடு இப்ப இக்கரைப்படுறாருங்க. அதனாலதான் தேவனுக்குள் யோர்தான். நம்ம வாழ்க்கையில இந்த யோர்தானுக்குள்ள என்ட்ரி ஆகிறது முக்கியம் இல்லைங்க. இந்த யோர்தானை விட்டு வெளியே வரும்போது தேவனையும் வெளியில கூட்டிட்டு வந்துடணும். தேவனோட இந்த வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகணும் பாருங்க. அதற்கு அடையாளமா கொடுக்கப்பட்டதுதான் இந்த சால்வை. இப்ப சால்வை மாத்திரம்தான் இவர் கையில வந்ததானா, இதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல சீரிய படை எலிசாவை சுற்றிலும் வளைத்துக் கொள்ளுகிறது. இப்பொழுது எலிசாவோடு கூட இருக்கிற வேலைக்காரர், ஐயோ நாம் அதமானோமே, சீரிய படை சுற்றிலும் வளைத்துக் கொண்டதே என்று கதறுகிறார். அப்பொழுது எலிசா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறார். 6வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்றான். அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். சொல்ல போனா அந்த கேம்பஸ்ல எலிசா இருக்கிறாரு, எலிசாவினுடைய வேலைக்காரர் மாத்திரம்தான் இருக்கிறார். அந்த இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, தோத்தானில் இருந்தான் என்று சொல்லி. இந்த தோத்தான்ல தான் அன்றைக்கு யோசேப்பை கூட குழியில போட்டு எகிப்துக்கு வித்தாங்க. தோத்தான்ல ஆடு மேய்த்து கொண்டிருந்த இஸ்ரவேலருடைய மற்ற 10 பிள்ளைகளும். இப்ப அதே இடத்துல இப்ப யாரு வந்து நிக்கிறான்னா, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனை இந்த உலகத்துல வாழ்ந்து காண்பிக்கும்படியா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், மற்றவர்கள் விழுந்து போன இடத்துல ஒருவேளை கர்த்தர் உங்களை என்னையும் கூட்டிக் கொண்டு போவார்னா, மற்றவர்கள் விழுகிற மாதிரி நாம விழுகணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த இடத்திலேயே கர்த்தர் நம்மளை நிலை நிறுத்துவார். இந்த இப்படி சொன்ன மாத்திரத்தில் எலிசா பயந்து ஓடல. இந்த பிரச்சனையின் நடுவுல ஜெபிக்கிறார். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளுங்கிறார். இப்பொழுது கர்த்தர் உடனே அவன் கண்களை திறந்தார் பாருங்க. கர்த்தர் உடனே வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த அக்னிமயமான ரதங்களும் அக்னிமயமான குதிரைகளும் இந்த எலிசாவுக்கு யார் கொடுத்தது, எப்ப கொடுத்தாங்க, எப்படி இப்படி வந்தது அப்படின்னு வேலைக்காரனுக்கு தெரியல, எலிசாவுக்கு தெளிவா தெரிஞ்சது. அப்ப நம்ம பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகம் இருக்குமானா, நம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகிற இடங்களில பரிசுத்த ஆவியானவராலே பிள்ளைகள் நடத்தப்படுவாங்கன்னா, அவங்களை சந்திக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசுங்கிறது இல்ல, அவங்களுக்கு மேற்கொள்ளுவதற்கு தேவன் கொடுக்கிற பரலோகத்தின் சேனை அதை விட பெரிதா இருக்கும் பாருங்க. அதனாலதான் எலிசாவினுடைய வாழ்க்கையில அவரை மாதிரி ஒரு முன்மாதிரியா ஒரு இன்ஸ்பிரேஷனான மினிஸ்ட்ரி வேற யாருமே பண்ணல. இதுக்கப்புறம் அவர் செய்த எல்லா இடங்களையும் போய் பாருங்க. திரும்ப எரிகோல பாழாய் கிடந்த நிலங்களை எல்லாம் பயிர் நிலமா மாத்துறார். தண்ணீர் கெட்டு போயிருந்த தண்ணீர் எல்லாம் குடி தண்ணீரா மாத்துறார். இன்னும் எத்தனையோ சம்பவங்கள். இவைகளை எல்லாம் எலிசா எப்படி செய்தார்னா, எலிசாவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. எலிசா பரிசுத்த ஆவியானவரால தேசத்துக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்ப இந்த யோர்தான்ல ஞானஸ்தானம் எனப்பட்டது அங்கதான் ஆரம்பமாகுது. இந்த ஞானஸ்தான ஊழியத்தை யோவான் சானகன் யோர்தான்ல தான் ஆரம்பிக்கிறார். இயேசுவும் யோர்தான்ல வந்தான் ஞானஸ்தானமும் பெறார். இந்த எலிசா தேவனுக்குள்ள யோர்தானில் இருந்து ஆரம்பிக்கிறாரு. போகிற இடமெல்லாம் தேவனை தேசத்திற்கு காண்பித்தது மாத்திரமல்ல, தேசத்தையே தேவனுடையதாய் கன்வெர்ட் பண்றார். இப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும்
ஒரு நல்ல ஆவியானவர் இருக்கிறாருங்க. இந்த நல்ல ஆவியானவர் அக்கினியாய் நமக்குள்ள கிரியை செய்யணும். இதைத்தான் இயேசு லூக்கா 12:49 சொல்றாரு, நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல கூட அன்றைக்கு கூடியிருந்த சீசர்கள் மத்தியில பெந்தகோஸ்தே என்னும் நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கின போது ஒவ்வொருவருடைய நாவுகளும் அக்னி பிளவாய் மாறினது. அவர்கள் வெவ்வேறு பாஷையை பேசின போது பல தேசங்களிலிருந்து வந்த யூதர்கள் நம்மளுடைய பாஷையில இவர்கள் பேசுகிறாரோ, இது என்னமாய் முடியுமோ என்றது மாத்திரமல்ல, 1000 மக்கள் மனம் திரும்பி இரட்சகராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அன்றைக்கு புறப்பட்ட அக்கனிய ரதமும் குதிரையும் பல தேசங்களுக்குள்ள இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்றை மறந்துடக்கூடாது. எலிசாவினுடைய வாழ்க்கையில மாறாத ஒரு 4 காரியம் இருந்தது. ஒன்று, எலிசா தேவனுடைய ஊழியத்துக்கு வரல, எலிசாவை கர்த்தரே தெரிந்தெடுத்தார். இரண்டாவது, எலிசா விடாப்பிடியாய் ஜெபித்தது எலிசாவினுடைய வைராக்கியம் அல்ல, தேவனே அப்படி ஜெபிக்க வைத்தார். மூன்றாவது, எலிசா யோர்தானுக்குள்ள தேவனுடைய மனிதனை தேடல, தேவனை தேடினார் பாருங்க. அதுக்கப்புறம் தேசம் தேவனை தேடக்கூடிய இடத்துல இவர் மாறிட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய வாழ்க்கையில இந்த 4 காரியத்தை முக்கியமா வைத்துக் கொள்ளணும். கில்கால்ல இருந்து நம்ம புறப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பெத்தேலுக்குள்ள வந்திருக்கலாம், பெத்தேல இருந்து பாஸ் பண்ணி எரிகோக்குள்ள வந்திருக்கலாம், எரிகோல இருந்து யோர்தானுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கலாம். நான் யோர்தான்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வந்தோம்? இன்றைக்கு யோர்தான்ல இருந்து வெளியே வந்த வாழ்க்கையில தேவன் நம்ம எதெல்லாம் நமக்குள்ள மாற்றி இருக்கிறாரு, நம்ம மூலமா எதெல்லாம் மாற்றிட்டு வர்றாரு என்று நம்ம பரிசோசித்து ஜெபிக்கணும். இதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, சமாதானம் உள்ள ஒரு தேசத்திலேயே நீ அடைக்கலத்தை தேடுவாய் என்றால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? யோர்தான் என்னை ஒன்னும் பண்ண போறது கிடையாது, யோர்தான் என்னை அள்ளி கொண்டு போக போறது கிடையாது. ஆனா யோர்தானை எதுக்கு என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா, எனக்குள்ள இருக்கிற இந்த பாவ சரீரத்தை யோர்தான் எடுத்துட்டு போறது மாத்திரமல்ல, இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானவரால யோர்தானுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்வதற்காகவே என்ன யோர்தானை நோக்கி நடத்துகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல தேவனை ஆண்டவரே, நல்லபடியாய் அறிய எங்களுக்கு நல்ல வேத வசனங்களை நீ தந்ததற்காய் நன்றி. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யோர்தான் பிரவாகித்து வருகிற போது தேவையில்லாத தேசத்துக்குரியவைகளை யோர்தான் அள்ளிக்கொண்டு போகும்படியாய் கர்த்தாவே நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதோடு பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி ரதமும் குதிரைகளும் எங்களை டேக்கோர் பண்ணி தேவனுக்கென்று வாழ உதவி செய்யறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.